புதுச்சேரி வில்லியனூர் அருகே தந்தையுடன் பைக்கில் பள்ளிக்கு சென்ற 2 மாணவர்கள் மீது பின்னால் வந்த லாரி மோதிய விபத்தில் தந்தையின் கண்முன்னே 2 மகன்களும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். சண்முகம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்றிருந்த போது டிப்பர் லாரி மோதி மாணவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தது பெரும் பதபதப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக அங்கிருந்த மக்கள் லாரியை மடக்கி லாரி ஓட்டுநரை தாக்கியும் உள்ளனர். குறிப்பாக தொண்டமாநத்தம் பகுதியில் வசித்து வருபவர் நாதன் சபாபதி அரசு சார்பு நிறுவனமான கான்பெட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மகன்களான 3வது படிக்கும் ஜீவா மற்றும் 9வது வகுப்பு படிக்கும் துவாரகேஸ் ஆகிய இருவரையும் உத்தரையர்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கொண்டு செல்வதற்காக விட்டுவிடுவதற்காக இன்று காலை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது பொறையூர் உசுட்டேரி அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த டிப்பர் லாரி ஒன்று அவரது இருசக்கர வாகனத்தின் மீது விபத்தை ஏற்படுத்திய நிலையில் அந்த மாணவர்கள் இருவரும் அங்கேயே கீழே விழுந்த பகுதியில் பின் சக்கரமானது அந்த மாணவர்களுடைய தலையில் ஏறி உடல் நசுங்கி அந்த பகுதியிலேயே உயிரிழந்தனர். இது குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மாணவர்களுடைய உயிரிழந்ததை கண்டித்து அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் ஏற்பட்டது. மேலும் இந்த விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை அங்கிருந்த பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி உடனடியாக போலீசார் ஒப்படைத்தனர். இருசக்கர வாகனத்தில் பின்னால் உட்கார்ந்திருந்த 2 மாணவர்கள் தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.